இன்றைய வேத வசனம் சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. பல காரணங்களுக்காக தேவன் இல்லை என்று கூறுகிறவர்கள் அநேகருண்டு. அதை உண்மை என்று முற்றிலும் நம்பி தன் இருதயத்தில் அவ்வாறு சொல்லிக் கொள்ளுகிறவனை மதிகெட்டவன் என்று வேதம் கூறுகிறது. இறைவன் இருக்கிறார் என்று கூறும் பலர் அவர் இல்லாதவர் போல் நடந்து கொண்டு தீமையில் வாழ்கிறார்கள். அவர்களை இப்பட்டியலில் சேர்க்கலாம். இறைவன் இல்லை என்று நினைப்பதால் தெய்வம் இன்றி மனம் போன போக்கில் வாழ்வதற்கு மக்கள் தூண்டப்படுகிறார்கள். இன்று இப்படியாகவே ஜனங்கள் வாழ்வதற்கும் விரும்புகிறார்கள். ஆனால் நாங்கள் விழித்துக் கொள்ளும் காலம் இது. பிசாசுகள் தேவனை விசுவாசித்து நடுங்குகின்றன, கிறிஸ்துவை அறிக்கையிடுகின்றன, நியாய தீர்ப்பு உண்டு என்பதை, தங்களுக்கு வேதனையும் உண்டு என்பதை நம்புகின்றன. பல மனிதர்கள் தேவனை நம்புவதில்லை. நரகத்தில் யாரும் தேவன் இல்லை என்று கூற மாட்டார்கள். ஆனால் இன்று நாமோ அதை உணராதவர்களாயிருக்கிறோம். அன்பானவர்களே, இது வெறும் வசனம் அல்ல, இது இன்று நம் தலைமுறைக்கு பொருந்தியது. பலர் இன்று தங்கள் மனதில் சொல்லுகிறார்கள் தேவன் இல்லை என்று. அது அவர்களுக்கு அறிவு இல்லாததால் அல்ல, அது இருதயத்தின் மூடத்தனம். ஏனெனில் தேவனை மறுப்பது பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் உண்மையை மறுப்பதுதான். நாம் சுவாசிக்கிறோம், நம் இருதயம் துடிக்கிறது, நாம் அன்பை உணர்கிறோம். இவையெல்லாம் எப்படி உண்டாகுகிறது? தேவனுடன் இருப்பதனால் தான் நாங்கள் இதை அறிந்து கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, நாங்கள் உணர்வு கொள்ளுகிற காலங்கள் இது. நாம் தேவனை அறிந்து கொண்டு அவரிடத்தில் நடந்து வர வேண்டும். நான் ஒரு சிறு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் இன்று உங்களுடைய இருதயத்தில் தேவனை மறவாமல் இருக்கிறீர்களா? உங்கள் அறிவு மட்டுமல்ல, உங்கள் மனம் தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறதா? ஏனெனில் தேவனை ஏற்றுக்கொள்ளும் மனம்தான் உண்மையில் வெளிச்சத்தை பார்க்கும் மனம். நீங்கள் அப்படியாக வாழவே தேவன் உங்களை அடைக்கிறார். மூடன் தன் இருதயத்தில் தேவன் இல்லை என்று சொல்லுகிறான். ஆனால் தேவனையோ எங்களை அவர் மிகவும் நேசிக்கிறார். அவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. அதனால் அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா.